ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களுக்கு 10 நிமிஷத்தில் காய் எதுவுமே இல்லாத பிளெயின் குருமா எப்படி செய்கிறது அப்படிங்கிற ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவை அப்படிங்கிறத நான் முதல்ல சொல்லிடுறேன். தாளிக்கிறதுக்கு 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, 2 ஏலக்காய் எடுத்திருக்கேன். இதோட அரை ஸ்பூன் சோம்பும் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், 3 தக்காளி, 1 கப் தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை தாளிக்கிறதுக்கு, ஒரு 5 முந்திரி எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் கசகசா எடுத்திருக்கோம் அரைக்கிறதுக்கு. முந்திரி போட்டுடலாம், 5 முந்திரி, 3 பச்சை மிளகாய் போட்டுடலாம். இதோட 1 கப் தேங்காவையும் ஆட் பண்ணி இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி குருமா குக்கரில் தான் செய்ய போகிறேன். சீக்கிரம் முடிஞ்சிடும், அதான் 10 மினிட்ஸில் முடிச்சிடலாம். ஸோ குக்கர் காஞ்ச உடனே ஒரு 3 ஸ்பூன் கடலெண்ணெய் ஆட் பண்ண போகிறேன். இப்போது பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுடலாம். அரை ஸ்பூன் சோம்பு போட்டுடலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டு கட் பண்ணி வச்சுட்டு வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கலாம். இது கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கலாம். மசாலா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். 1 ஸ்பூன் கசகசா, 5 முந்திரி, 3 பச்சை மிளகாய், 1 கப் தேங்காய், இதோட ஒரு அரை ஸ்பூன் சீரகம், பெருஞ்சீரகமும் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் தக்காளியை அப்படியே முழுசாக குருமாவில் வெங்காயத்தோடு தாளிச்சிடுவாங்க. ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை தேங்காவோட சேர்த்து அரைச்சிட போகிறேன். தேங்காய், பச்சை மிளகாய், பெருஞ்சீரகம், கசகசா எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதோட இந்த தக்காளியும் ஆட் பண்ணி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயம் ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. இப்போது 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுறேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். இதோட அரைச்சி வச்சுருக்க மசாலாவை ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். இப்போது குக்கரை மூடி 2 விசில் விட்டு இறக்கிடலாம். காயே இல்லாத இன்ஸ்டன்ட் குருமா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். காய் இல்லாத வெறும் வெங்காயம் தக்காளி மட்டும் வச்சு குருமா ரெடி பண்ணியாச்சு. இந்த குருமாவை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். ஃபைனலாக மல்லி இலையை தூவி சுட சுட சர்வ் பண்ணிடலாம். இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எந்த காம்பினேஷனும் இதுக்கு சூட் ஆகும். இட்லி, தோசை கூட சட்னி, சாம்பார் போர் அடிக்குதா, உடனே இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் குருமா செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. டியர் வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த இன்ஸ்டன்ட் குருமா வெங்காயம் தக்காளி போட்டு காய் எதுவுமே இல்லாத இந்த குருமா கூட இங்கே பாருங்கள் பூரி காம்பினேஷனில் கொடுக்க போகிறேன். பூரியோட இந்த குருமா செம்ம டேஸ்டியாக இருக்கும். பிள்ளைங்களும் லைக் பண்ணுவாங்க. இதில் தக்காளியை நான் அரைச்சி விட்டுருக்கிறதுனால தனியாக எடுத்து போட மாட்டாங்க. அது நல்ல திக்னஸ் கொடுக்கும். முந்திரி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி போட்டு அரைச்சோன்னா நம்ம அந்த கடையில் வர மாதிரி ரிச்சாக இருக்கும். அப்படி வேண்டாம் அப்படின்னா முந்திரி தேவையில்லாதவங்க முந்திரி ஆட் பண்ண தேவையில்லை. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.